ஹாய், இன்றைக்கி நாம் கேரட் கேக் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணி மாய்ஸ்ட் அண்ட் ஃப்ளஃபியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் சாஃப்டாக நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் செய்ய ஒரு ஆரஞ்சு தோல் சீவி எடுத்துருக்கேன். ஒரு கப் சுகரில் 3 கிராம்பு, ஒரு பிஞ்ச் ஜாதிக்காய் தூள் ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் கேரட் கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 10 டேட்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். 1/4 கப் ப்ரௌன் சுகர், 10 முந்திரி, 6 பாதாம் சாப் பண்ணி எடுத்துருக்கேன். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், 2 முட்டை, 3/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், 1 கப் மைதா. இப்போ ஒரு பவுலில் ஸ்பைசஸோடு அரைச்சி எடுத்துக்கிட்டு 1 கப் சுகர், 1/4 கப் ப்ரௌன் சுகர், 3/4 கப் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் கூட 2 முட்டை ஆட் பண்ணி சுகர் நல்லா கரையிற வரைக்கும் விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜஸ்ட்டு 1 கப் மைதா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சின்னமன் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் லம்ஸ் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சாப்டு டேட்ஸ் அண்ட் நட்ஸ் கூட 2 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு டேட்ஸ், நட்ஸ், கிரேட்டட் கேரட் பேட்டரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ண பேட்டரை நம்ம பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் டேப் பண்ணிக்கலாம். $10 minutes 180 டிகிரி ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரி 45 to 50 minutes பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சாஃப்ட், ஃப்ளஃபி அண்ட் மாய்ஸ்டான கேரட் கேக் பக்காவாக வந்திருக்கு. இந்த கேக் 1 ஹவருக்கு நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம்.